அன்பர்களே, நம்ம பலவிதமான தியானங்கள், பலவிதமான மெட்டாபிசிக்கல் தியானங்கள் நம்ம சேனலில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நேரடி வகுப்புலையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், ஆன்லைன்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இதை தாண்டி எனக்கு ஃபாஸ்டான வாழ்க்கையில் எனக்கு குயிக்கான ரிசல்ட் வேணும்ன்ட்டு இப்போது சில மாதங்களாக சில அன்பர்களுக்கு ஒரு சின்ன பயிற்சியை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த பயிற்சி ரொம்பவே நம்மளால் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியும். அந்த ஒரு பயிற்சி பண்ண மனப்பதட்டம், தேவையில்லாத நம்ம ஷேக் ஆகும் இல்லையா, உணர்ச்சி வசப்படுறது, அப்புறம் பயம், இது எல்லாமே அப்படியே ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டு இருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே நம்ம பல விதமாக பண்ணதை ஒரு சிம்பிளாக நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வரதான். ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி குறைஞ்சது நீங்கள் இதை பண்ணிங்கன்னா போகிறோம். 7 நிமிடம், அந்த 7 நிமிடம் உங்களுக்கு நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். அது மட்டும்தான். அந்த 7 நிமிடத்தில் நீங்கள் பஸ்ஸில் போகலாம், இல்லை ஆஃபீஸில் உட்காந்துருக்கலாம், இல்லை வீட்டில் எங்கேயா உட்காந்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காரணும். அது ஒன்று தான். வயிறு ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காருங்க. நீங்கள் பாட்டு உங்கள் எண்ணத்தை போக்கு அது பாட்டு விட்டுக்கிட்டே இருங்க. மூச்சு மட்டுமே கவனிங்க. என்ன போக்கேட்டு மூச்சு மட்டுமே கவனிங்க. அலாரம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பேசினதில் அலாரம் வைக்க சொன்னதே கிடையாது. ஏன் அலாரம் வைக்கிறோம்னா, இந்த 7 நிமிஷத்துக்குள்ள 3 நிமிஷம் ஆயிடுச்சா, 4 நிமிஷம் ஆச்சா மனசு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அலாரம் வச்சிருங்க. இப்போ உட்காரிங்கன்னா இதுலேருந்து 7 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு அலாரம் அடிக்கணும். ரொம்ப சக்தி பவர்ஃபுல்லாக இல்லாமல் சிம்பிளாக ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 7 நிமிஷம் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். ஜஸ்ட் பி வித் யூ அண்ட் யுவர் செல்ஃப். வாழ்க்கையில் நான் எல்லாருக்கிட்டையுமே விரும்பி உருகி கேட்குற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், எப்படியாவது இந்த ஆன்ம தரிசனம், இந்த ஆன்மாவோட உணர்வை ப்ராக்டிக்கலா நீங்க 1 செகண்ட் இல்லைன்னா 1 நிமிடம் இல்லை சில நிமிடம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த பிறவி பயனை நீங்க அடைஞ்சிருவீங்க. இது சத்தியங்க. அதனால 5 லேயரை பிரிஞ்சு கிடக்கிற இந்த விஷயம் எப்படின்னா, நம்மளுடைய லேயர் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷத்துக்குள்ளதான் ஆன்மான்ற ஒரு நிலை இருக்கு. அதை நீங்க இதை தொடர்ச்சியா அந்த 7 நிமிடம் பண்ணும் பொழுது முதல்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு தேவையில்லாத பதட்டம், பயம் எல்லாமே அப்படியே ஸ்லோவா போகும். அதுக்கப்புறம் அது நீங்க பண்ண சில மாதங்கள் என்ன ஆகும்னா, இது எல்லா லேயரும் லேயர் பை லேயரா அப்படியே பிரிஞ்சு முதல்ல அன்னம், இந்த உடலை தாண்டி அப்புறம் மனசு சரியாகும், மனசை தாண்டி உணர்வு சரியாகும், உணர்வை தாண்டி அதுக்குள்ள உள்ள நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் உள்ள எல்லா விஷயங்களும் சரியாயிடும். அதுக்கப்புறம் இன்னும் டீப்பா போனீங்கன்னா அதுக்குள்ள வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பிரம்மன்ற ஒரு விஷயத்தோட ஒரு சின்ன தூசான நம்ம ஆன்மா அதுக்குள்ள எதையுமே பாதிக்காம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த பேசுற இன்ப துன்பம், இந்த உலகம், இதெல்லாம் தாண்டி நம்ம 5 புலங்களுக்கு எட்டாத நிலை. ஆனால் அதில் 1 செகண்ட் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும். அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள் எல்லாருக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் பார்க்குற வாழ்க்கையே வேற. 2011 அந்த அனுபவம் கிடைச்சிது. அந்த 2011 என் லைஃப்பை 2ஆக பிரிக்கலாம். 2011க்கு முன்னாடி, 2011க்கு பின்னாடி. அந்த அனுபவம் தாங்க எல்லாமே. எல்லாமே ஒரு டிராமாவாக இருக்குதுன்ற ஒரு விஷயம் வரும். அவ்வளோ லெவலுக்கு நம்ம இப்போ போக வேண்டாம். நான் இப்போ சொல்கிறேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. 7 நிமிஷம் 3 வாட்டி. இந்த 3 வாட்டி 7 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு உட்காருங்க. ஜஸ்ட் மூச்சை மட்டும் கவனிங்க. என்ன வரட்டும் என்ன போட்டும் மூச்சை மட்டுமே கவனிங்க. ஆனால் அந்த 7 நிமிஷம் நீங்கள் உட்காரணும். 7 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே மூச்சு கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே திருப்பியும் அடுத்த ஒரு கேப்பில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் திருப்பியும் 7 நிமிஷம் உட்காருங்க. அப்புறம் திருப்பியும் ஒரு கேப்பில் ராத்திரி ஒரு வாட்டி 7 நிமிஷம் உட்காருங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஏன்னா 7 நிமிஷம் தானே, எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம். வாட்ஸ்அப் உட்காந்து மணிக்கணக்காக செலவு பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் மணிக்கணக்காக செலவு பண்ணுறோம், டிவி சீரியலை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறோம். டிவி சீரியலில் அந்த மியூசிக் டாயின் நெகட்டிவ் மியூசிக் பார்த்து சுற்றி எல்லாத்தையுமே நெகட்டிவாக அலோவ் பண்ணுறோம். இவ்வளவும் நம்மளை அறியாமலே நடக்குது. நான் யாரையும் குறை சொல்லல. ஆனால் இவ்வளோ விஷயத்துக்கு நம்ம பண்ணும்போது 7 நிமிஷம் நமக்காக நான் பண்ணலாம் இல்லையா? இன்னையிலேருந்து இந்த 7 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கோங்க. 7 நிமிஷம் எடுங்க. 7 நிமிஷம் அலாரம் வைங்க. ஜஸ்ட் அப்படியே உட்காந்துருங்க. மூச்சு வரட்டும் போட்டும், என்ன வந்தாலும் பிடிக்காதீங்க. அப்படியே எண்ணத்தை பிடிச்சாலும் திருப்பியும் மூச்சுக்கு வந்துடுங்க. அந்த 7 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிற அந்த ஆத்மா ஒரு டைமில் உங்களை பிரிஞ்சு லேயரில்
இங்கே டச் பண்ணிட்டாலோ அதை உணர்ந்துட்டாலோ நீங்கள் பார்க்குற வாழ்க்கையே அற்புதமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் அந்த உணர்வுக்கு அப்புறம் அந்த உணர்வுக்கு பின்னின்ற ஒரு நிலை உங்களுக்கு வந்துடும். ஆகையால் இந்த 7 நிமிடம் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அமைதியான இடத்துல முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். அதுக்காக அமைதியிலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ட்ராவல் பண்ணுறேன் பண்ண முடியலன்னா கிடையாது. பஸ்ஸில் போகும்போது பண்ணுங்கள் 7 நிமிஷம். இந்த 7 நிமிஷம் நீங்களும் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 7 நிமிஷம் நீங்களும் தான். என்ன நடக்கும்? உடம்பு மனசு நான் உடலல்ல மனதல்ன்ற ஒரு நிகழ்வு நமக்கு நடந்துடும். இந்த ஆன்ம தரிசனம் கிடைச்ச அவ்வளோதாங்க. அது கிடைச்சா போதும். நம்ம நல்லா இருந்து சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்க வைப்போம். இது ஒரு அற்புதமான ஈஸியஸ்ட் டெக்னிக் இப்போ உள்ள அவசர காலத்தில். அதை மட்டும் பண்ணிக்கங்க. அதோட எல்லாரும் நல்லா இருக்கணும். யாரும் உங்களுக்கு தீங்கு பண்ணாலும் ஏதோ ஒரு கர்மவினை தான் நமக்கு பாதிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு ஹேண்டில் மட்டும் பண்ணுங்க. அது இன்னும் நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புல பார்க்கலாம். விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? 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 குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? தன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? சரணத்தில் நிழல் கிடைக்குமா? அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும், அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? விழி கிடைக்குமா? அபய